திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 580, அதிகாரம் கண்ணோட்டம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பல சிற்றரசர்களால் ஆளப்பட்டு பல்வேறு நாடுகளாக சிதறி கிடந்தது சீன நாடு. பிரபுக்களின் ஆதிக்கத்தினால் மக்கள் சித்திரவதைக்கு ஆளாகி வரி கொடுக்க முடியாமல் வறுமையில் உழன்று கொண்டிருந்தனர். அச்சமயத்தில் மக்களின் மனச்சாட்சியாக மாறி ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி தனது கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிட்டார் கன்பூசியஸ். அதிக வரியும் அதிக தண்டனைகளும் கொடுங்கோல் ஆட்சியின் இலக்கணங்கள். அரசன் என்பவர் தகுதியினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர பரம்பரை மட்டுமே தகுதியாக இருக்கக்கூடாது என்று கூறினார். மக்கள் கூட்டமாக அவரது பேச்சை கேட்க ஆரம்பித்தனர். இதை அறிந்த அரசன் அவரை கைது செய்தால் அசம்பாவிதம் நேரலாம் என கன்பூசியஸிடம் நன்கு பழகி அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து கை நிறைய சம்பளத்தை அளித்தார். அரசரின் சூழ்ச்சியை அறிந்திருந்த அவர் மக்கள் நலனுக்காக அரசருடன் மிகவும் நெருக்கமானவர் போல பழகி புதிதாக பல சட்டங்களை இயற்றினார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனிடமும் தன்மானம், பெருந்தன்மை, கபடமின்மை, உண்மையாக இருத்தல், அன்பு என்னும் 5 குணங்கள் இருக்க வேண்டும். தனி மனிதன் நிம்மதியாக இருந்தால் நாடும் சிறப்பாக இருக்கும் என மனிதர்களின் துன்பங்களுக்கு தீர்வு சொன்னார் கன்பூசியஸ். சில வருடங்களிலேயே அந்த பதவியினால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு பதவியில் இருந்து விலகினார். பின்னர் 12 ஆண்டுகள் சீனாவில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து மக்கள் மனதில் புரட்சி கருத்துக்களை விதைத்தார். யாவரும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சினை கொடுத்தாலும் அதனை உண்டு மகிழ்வர் என்பதை பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தேவைக்கு மட்டும் நட்பை தேடுதல் பின்னோட்டம், நட்பிற்காக நஞ்சையும் உண்பதே கண்ணோட்டம்.